இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் தான். செம்ம கூட்டம், சரியான கூட்டம். எந்த கட்சிக்காரங்க மீட்டிங் போட்டாலும் நமக்கு தெரியும், ஒரு மீட்டிங் போட்டாலும் இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டாலும் ஒரு திருமுனை கூட்டம் போட்டாலும் கூட்டத்தை ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் எப்படி சேர்ப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளாம் வந்து போயிருப்போம் ஒரு டைம்ல. ஆனா இன்னைக்கு தளபதி அறிவிச்சிருந்தாரு, இந்த மாதிரி 16ஆம் தேதி வந்து தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆரை வந்து எதிர்த்து நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். சிறப்பு வாக்காளர் திருத்தம் இதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தாவேகா சார்பில் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு தளபதி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதனால தமிழ்நாடு ஃபுல்லா தாவேகா சார்பா வந்து மாநாடு நடந்தது. அந்த மாநாடு இல்லை, ஆர்ப்பாட்டம். ஆனா ஏன் இப்ப நான் உளறேன் அப்படின்னா, மாநாடு மாதிரி இருந்தது கூட்டம். திருவண்ணாமலையில பாக்குறேன், செம்ம கூட்டம். எங்க இருந்துதான் அந்த கூட்டம் வந்ததுன்னு தெரியல. அதுவும் காசு கொடுக்காத ஒரு தானா சேர்ந்த கூட்டம் தளபதிக்கு வந்து சேர்ந்தது. அதை பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கூட்டத்துக்குலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னு பேசுவாங்க. இப்ப தளபதி வரவே இல்லை. இப்ப வந்தது பார்த்தோன்னா தாவேக்காவுடைய நிர்வாகிகள் தான் வந்தாங்க. தாவேக்கா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அங்கங்க தமிழ்நாடு முழுக்க. பார்த்தோன்னா நமக்கே தெரியும் எவ்வளோ கூட்டம் வந்ததுன்ட்டு. சும்மா கொஞ்சம் நஞ்ச கூட்டம்லாம் இல்லை, நிறைய கூட்டம். கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் தான் வந்தது. இப்போ இந்த கூட்டத்துக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் தளபதி வந்தாருன்னா தளபதியை பார்க்க கூட்டம் வந்தது, அவர் வந்து ஒரு சினிமா நடிகர், அவருக்காக தான் இந்த கூட்டம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கூட்டம் வந்து கூட்டினது வந்து தாவேக்கா நிர்வாகிகள் தான் வந்து. தளபதி விஜய் வந்து எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தாரு. அந்த வீடியோல வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை பத்தி எதுவுமே பேசவில்லை, மோடியை பத்தி எதுவும் பேசல, தேர்தல் ஆணையத்தை மட்டும்தான் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு அப்படின்ட்டு சில பேர் வந்து பேசுறாங்க. எதுக்காக பேசணும்னு நான் கேட்குறேன். மோடி எதிர்த்து தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து எதுக்கு பேசணும்? இப்ப எஸ்ஐஆரை கொண்டு வந்தது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப எஸ்ஐஆர் வந்து திடீர்னு வந்து இந்த வாக்காளர் திருத்த பட்டியலை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் வெளிப்படையா. ஏன் தளபதி விஜய் அவர்கள் பேசிதான் தெரியுமா? அப்படிலாம் ஒண்ணுமே. இப்ப தாவேக்கா தலைவர் வந்து சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல, தாவேக்கா நிர்வாகிகள் மட்டும் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணலை, பொதுமக்களும் வந்து தன்னார்வலர்களாக சேர்ந்து எஸ்ஐஆரை எதிர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போராட்டத்தில் வந்து இறங்கினாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சும்மா ஒரு சாம்பிள் தான். தாவேக்கா நிர்வாகி ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னது போல 1967 77 நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2026 நடக்கும். என்ன சொல்ல வர்றாருன்னா, தேர்தல் நியாயமான முறையில் நடந்ததுன்னா கண்டிப்பாக 67 77 நடந்த மாதிரி 26 நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூடின கூட்டம் தான் ஒரு எடுத்துக்காட்டு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.